அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மிக மிக முக்கியமான பதிவுங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, தீராத பழிசொல் கெட்ட பெயர் போகிறதுக்காக நம்ம வழிபட வேண்டிய கடவுளும் அதோட வழிபாட்டு முறை தான் பார்க்க போகிறோம். நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையுமே இன்பம் துன்பம் ரெண்டுமே கலந்து தான் இருக்கும். இதுதான் வாழ்க்கையோட தத்துவம். நம்ம தெரிஞ்சோ தெரியாமலே ஒரு வாழ்க்கையில் ஒரு தப்பு பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கான பரிகாரமும் மன்னிப்போ நம்ம கேட்குறதுல தவறே கிடையாது. அது ஒரு இயல்பான ஒன்று தான். தெரியாமல் தப்பு பண்ணிட்டோம்ப்பா சாரிப்பான்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போய் சம்மந்தப்பட்டவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டா அதில் ஒரு நிச்சயமாக அதுதான் நம்ம பண்ணுவோம். ஆனால் தவறே பண்ணாமல் நீங்கள் ஒரு தப்புமே பண்ணாமல் நீங்கள் பழி ஏற்றுக்கிறதுங்கிறது யாராலையும் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அதே மாதிரி பல நேரத்தில் தேவையில்லாமல் நிறைய பேர் அவமானப்பட்டுகிட்டே இருப்பாங்க. அவங்களால அந்த பேசுகிறதுக்கான ஒரு வாய்ப்பே இல்லாமல் போயிடும் அந்த இடத்துல. ஒரு சிலருக்கு ஒருத்தங்களை பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள ஏதாச்சும் ஒரு ரூபத்தில் கஷ்டப்படுத்திகிட்டே இருப்பாங்க. அவங்க படுற கஷ்டத்தை பார்த்து சந்தோஷப்படுவாங்க. இப்படி அந்த ஒரு சிக்கிக்கொண்ட வேலையில் ஒரு மனுஷங்க எங்கேயுமே எப்படியுமே எந்த ரூபத்துலையும் காப்பாற்றிக்கவே முடியாமல் நம்ம தவிக்கிற நேரத்தில் நீங்கள் சரணாகதி அடைகிற ஒரே இடம் நம்ம சாட்சாத் நம்ம முருகப்பெருமான் தாங்க. அப்பேற்பட்ட அந்த கடவுளை நம்ம வழிபாடு பண்ணால் இது மாதிரி அவமானங்கள் பழிச்சொல் கெட்ட பேர் இதெல்லாம் இல்லாமல் அந்த முருகனே நம்மளை நல்ல முறையில் வாழ வைப்பாருங்கிறது ஒரு ஐதீகம். அப்பேற்பட்ட வழிபாட்டு முறையை நம்ம பார்க்கலாம். இந்த பரிகாரத்தை நீங்கள் கண்டிப்பாக செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தாங்க செய்யணும். பக்கத்தில் இருக்க உங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு முருகன் கோவில் இருக்குதுன்னா ரொம்ப பெஸ்ட்டு. கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டிலருந்தே 54 வெத்தலை எடுத்துக்கிட்டு வெள்ளை நீரை நூலால் ஒரு மாலையாக கட்டி எடுத்துகிட்டு போய்க்கோங்க. அங்கே போயிட்டு நீங்கள் ஐயர்கிட்ட போய் மாலை கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் முருகனுக்கு சாத்திடுவார். இவ்வளோ தான். அந்த நேரத்தில் நீங்கள் முருகன்கிட்ட ஆத்மார்த்தமாக உங்களோட கெட்ட பெயர், உங்களுடைய அவமானப்படுத்தினவங்க, உங்களை யார் இப்படி கஷ்டப்படுத்தி தேவையில்லாத ஒரு பழிச்சொலுக்கு உங்களை ஆளாக்குனாங்களோ அவங்க கிட்டேருந்து உங்களை காப்பாற்று முருகா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனசார வேண்டிக்கோங்க. உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் இந்த பழிச்சொலை நீக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வேண்டுறீங்களோ முருகப்பெருமான் ஏதோ ஒரு ரூபத்தில் கண்டிப்பாக உங்களை காப்பாற்றி கொடுப்பார். அதுக்கப்புறம் நீங்கள் ஆலயத்தை நம்ம சுற்றி வருவோம் பார்த்தீங்களா, வந்துட்டு கோவிலில் நீங்கள் உட்காந்துட்டு அந்த இடத்துல முருகனை மனசில் நினச்சிட்டு ஓம் சரவண பவ அப்படிங்கிற நாமத்தை 108 தடவை சொல்லுங்கள். அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் வேறு எங்கேயும் போகாமல் நேராக உங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க. இவ்வளோதாங்க ஒரு எளிய ஒரு வழிபாட்டு முறை. நிறைய பேருக்கு ஆனால் பக்கத்தில் முருகன் கோவில் இல்லை, நாங்கள் இப்போ அப்ராடில் இருக்கோம், என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ஒரு முருகன் ஃபோட்டோ இருக்கும். அந்த ஃபோட்டோக்கு இந்த வெத்தலை மாலையை நம்ம கட்டியிருப்போம் பார்த்தீங்களா, அதை நீங்கள் போட்டுட்டு உங்கள் வீட்டில் உட்காந்தே 108 தடவை ஓம் சரவண பவன் சொல்லுங்கள். வீட்டில் ஏதாச்சும் இனிப்பு சுவாமிக்கு நிவேதனமாக ஒரு கல்கொண்டோ இல்லை ஒரு ட்ரை கிரேப்ஸோ ஏதாச்சும் நீங்கள் வச்சு ஆத்மார்த்தமாக நீங்கள் வேண்டிக்கோங்க. இவ்வளோதாங்க. ரொம்ப ரொம்ப எளிய வழிபாட்டு முறை. இந்த வெத்தலை மாலை 2 நாளைக்கு அப்படியே சுவாமி படத்துலேயே இருக்கட்டும். அதுக்கப்புறம் கால்படாத இடத்துல நீங்கள் போட்டுருங்க. இந்த சின்ன ஒரு எளிய பரிகாரம் நீங்கள் பண்ணி பாருங்களேன். உங்களுடைய வாழ்க்கையில் இது மாதிரி ஏற்பட்டிருக்க தேவையில்லாத தீராத பழி சொல் அவமானம் இது எல்லாத்தையுமே நம்முடைய முருகப்பெருமான் கண்டிப்பாக உங்களுக்கு தீர்த்து வைப்பாருங்க. நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை பண்ணுங்கள், நிச்சயம் பலன் உண்டு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லாட்டி ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்க இதை பார்த்து பலன் அடைஞ்சாங்கன்னா அந்த புண்ணியங்களும் உங்கள் குடும்பத்தை தாங்க போய் சேரும். மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.